தமிழக இளைஞர்களுக்கும் வணக்கம். விஜய் அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட 69வது திரைப்படத்துக்கான டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜனநாயகன் அப்படின்ற டைட்டில் தான் அவரோட அந்த 69வது திரைப்படத்தை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் விஜயோட கடைசி திரைப்படம். இதை அவரோட ஃபேன்ஸுக்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக ஃபேன்ஸ் கூட எடுத்த செல்ஃபியே படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் ஓவர் தான். ஏதாவது இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா இந்த திரைப்படத்துக்கு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிரியேட்டிவிட்டியான போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பட் இந்த போஸ்டர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தெரி படத்துக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்களே அந்த போஸ்டர் மாதிரி தான் இருந்து. ஆக்சுவலா அந்த தெரி படத்தோட அந்த செல்ஃபி போஸ்டே பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் நடித்த கதகளி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கும். ஆக்சுவலா அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கரெக்டா ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல இருந்து தான் தெரி படத்தோட போஸ்டர் அடிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துக்கான அந்த போஸ்டர் அப்படின்றது நெய்வேலியில அவர் பார்க்க வந்த ரசிகர்களுக்காக அவர் வந்து வேன் மேல ஏறி செல்ஃபி இருந்தார்ல, கிட்டத்தட்ட அது ரிலேட்டடா தான் இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு போஸ்டர் உடனே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த போஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆணைட்டால் அப்படின்னு இந்த எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளைல இந்த சாட்டையை சோட்டிக்கிட்டு நான் ஆணைட்டால் பாட்டு நினைப்பார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ஒரு போஸ்டரையும் நான் ஆணைட்டால் அந்த வார்த்தை வேற பயன்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் கையில சாட்டை எடுத்து சுத்தினாலும் நீங்க ஒன்னும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாலும் கூட என்னதான் நடக்குது அப்படின்றது இனிமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரச்சார திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல நிறைய அரசியல் கருத்துக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான நிறைய வசனங்கள் சேர்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஆளுங்கட்சி சும்மா இருக்காது, இல்ல ஆளுங்கட்சி சார்ந்தவங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இந்த உதாரணத்துக்கு தலைவா படத்துக்கு அதுக்கப்புறம் இந்த சர்க்கார் படத்துல பிரச்சனை பண்ணாங்களே அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இவரோட இந்த திரைப்படத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதுதான் அவருக்கு தேவையானதாக இருக்கும். சோ அந்த பிரச்சனையை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் மேக் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி பாருங்க எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு அதுல ஒரு அரசியல் பண்ணி அதை அடுத்த எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா விஜய் அவர்கள் பார்ப்பாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட இந்த போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஆக்சுவலா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மக்களை போய் நிறைய முறை சந்திச்சாரு, மக்களை போய் நேரடியா பாக்குறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தது. ஆனா என்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து அவருடைய எப்படி சொல்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே தான் இருக்கிறாரு. பாலிடிக்ஸே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ற ஒரே அரசியல் கட்சி கண்டிப்பா தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கும். ஆக்சுவலா அவர் கட்சி நடத்துறாரா இல்ல கார்பரேட் கம்பெனி ஆபீஸ் நடத்துறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அவர் பண்ண ஒஸ்டான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வர வச்சு எப்பயுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்றோம் அப்படின்னா நாம தான் அவங்க இடத்துக்கு தேடி போகணும். பட் விஜய் அவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கார்பரேட் லெவலில் எப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னா இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் நீங்க பனையூருக்கு வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்க வர வச்சு உதவி பண்ணாரு. ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் வந்து அந்த இடத்துக்கு போனாருன்னா கண்டிப்பா கூட்டம் கூடும், அதனாலதான் விஜய் அவர்கள் போல அப்படின்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் போன்ற அவசியம் இல்லை. பட் அவர் சார்பா யாராவது அவங்களோட இருக்கிற இடத்த தேடி போய் உதவி பண்ணிருக்கலாம். பட் அவங்கள பஸ் பிடிச்சி பஸ்ஸை வச்சு இங்க வர வச்சு அதுக்கப்புறம் உதவி பண்ணது அப்படின்றது ஒன் ஆஃப் த worst ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வெளியே வந்து கள அரசியல ஈடுபட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு எதிராக போராடுற மக்களுக்கு ஆதரவா பரந்தூருக்கு போய் பிரச்சார வேன்ல இருந்து அந்த மக்களுக்கு ஆதரவா விஜய் அவர்கள் முதல்ல கள அரசியல் ஈடுபட்டிருந்தாரு. சோ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதல்ல ஒரு மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுற முதல் விஷயமா கண்டிப்பா இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கான அந்த எதிர்ப்புக்கான அந்த குரலா தான் இருக்கும். சோ இங்க இருந்து தான் அவரோட அந்த அரசியல் பயணத்தை அந்த அரசியல் பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா 910 நாள் அந்த மக்கள் போராடுறாங்க அப்படின்றது ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் விஜய் மாதிரியான ஒரு ஆள் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இத்தனை நாள் இந்த மக்கள் போராடுறாங்களா அப்படின்றது வெளி உலகத்துக்கு பரவலாகவும் தெரியப்படுது. இன்னொன்னு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற பர்சன் ஒரு காலத்துல ஒரு போராட்ட இடத்துல போய் இறங்கும் போது சோ அந்த போராட்டம் அப்படின்றது நார்மலான ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா அடுத்த கட்ட லெவலுக்கு ஒரு நேஷனல் மீடியா லெவல்ல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இவரோட அந்த ஸ்டார் வேல்யூ அப்படின்றது அங்க ரொம்ப பயன்படுது. இது கண்டிப்பா தேவைதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு பர்சன் ஒரு மக்களோட போராட்டத்துல கலந்துக்கும் போது அது வரைக்கும் கவனிக்கப்படாத ஊடகங்கள் கூட கண்டிப்பா கவனிக்கப்படும். இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறும். அவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வராங்க நல்லது பண்றாங்க பண்ணல அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த மக்களோட போராட்டத்தை இன்னும் கவனிக்கத்தக்க வகையில ஒரு பர்சனால பண்ண முடியுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்த சட்ட ரீதியாக நான் அணுகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் விஜய் அவர்கள் என்னதான் அந்த பிரச்சார வேன்ல வந்துட்டு ஆவேசமா பேசினாலும் கூட என்னமோ ஒரு சினிமா ஷூட்டிங் நடிக்கிறாரோ ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ற மாதிரி தான் மக்கள் முன்னாடி ஆக்ட் பண்றாரோ அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு கண்டிப்பா தடுக்கவே முடியல. ஒருவேளை அவர் சினிமாலேயே பார்த்து நம்ம படனால என்னமோ அவர் எப்படி பேசினாலும் ஏதோ படத்துல வர ஒரு வசனத்தை தான் பஞ்சிரலாக தான் ஒரு லென்த்தா பேசுறாரு போல அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்குதான் செய்யுது. அண்ட் இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல, குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அடுத்தடுத்து அவரோட செயல்பாடுகள் மக்களோட போராட்டங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு துணை நிற்க போறாரு அப்படின்றத பொறுத்துதான் அவரோட அந்த எதிர்கால அரசியல் அப்படின்றது இங்க வந்து கணிக்கப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்றது போக போதான் தெரியும். சோ ஒரு பக்கம் இப்படி ஒரு நபர் நான் மக்களுக்காக வந்து அரசியல் இறங்கி மக்களுக்காக நான் போராட போறேன் மக்களுக்காக துணை நிற்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து களத்துல இருக்கிறாங்க. அண்ட் அவரோட சக போட்டியான அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு இந்த இந்திய அரசாங்கம் கௌரவிக்கும் வகையில அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. அஜித் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் விதமா கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு துபாய் நடந்த 24 hours கார் ரேஸ்ல 1992 வரிசையில தேர்ட் பிரைஸ் வின் பண்ணிருந்தாங்க. தேர்ட் பிரைஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கேன் அப்படின்னு நம்மளோட
இந்திய தேசிய கொடியை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் காமிச்சிருந்தாங்க. Lucas van Eindhoven, Hub van Eindhoven, and yep, Rapinage! Winners of the 992 Porsche 911 GT3 Cup. It's your 909 Red Camels Jordan LL. And to our second place and அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற நம்மளோட தமிழ்நாட்டு லோகோவையும் காமிச்சு நான் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு அஜித் அவர்கள். அங்கிருந்த வர்ணனையாளர் கூட இங்க பிராட்பிட் ஷூட்டிங்காக இந்த ரேஸ்க்கு எல்லாம் வந்திருந்தாரு. ஸோ அப்போ கூட அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கல. பட் அஜித் அவர்களுக்கு இங்க வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்குன்னா அப்போ அவர் பிராட்பிட்டை விட ஒரு பெரிய செலிபிரிட்டி தான் இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு அஜித் அவர்கள் ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்னன்னா எல்லாம் நம்ம ஆளுங்க தான். எல்லாம் இங்கிருந்து போய் நம்ம ஆளை நாம தான் ஷேர் பண்ணி அவர் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அஜித் சார் வந்துட்டு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு அவருக்கும் பெருமை, அவரால் நமக்கும் பெருமை. ஸோ அஜித் சார் இந்த ரேஸ்ல கலந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ரேஸை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா, அதை பத்தி பேசவும் ஆரம்பிச்சா, விவாதிக்க ஆரம்பிச்சான். ஓ ரேஸ்ல இவ்வளோ இருக்கா, இந்த ரேஸ் இப்படி தானே, அந்த ரேஸ் அப்படி தானே அப்படின்னு ரேஸை பத்தியும் இங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஒரு ஸ்டார் வேல்யூ அப்படின்றது எவ்வளவு முக்கியமானல. இந்த விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்துல அந்த போராடுற மக்களுக்காக போகும்போது ஓகே பரந்தூர் விமான நிலையம் அது என்ன பிரச்சனை, ஏன் இதுக்காக மக்கள் போராடுறாங்க அப்படின்னு விஜயோட ரசிகர்களும் சரி மற்றவங்களும் சரி அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அஜித் அவர்கள் ரேஸுக்கு போனதுக்கு அப்புறம் ஓ இந்த ரேஸ் இப்படி தானா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு அஜித் சாரோட ரசிகர்களும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டார் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு பர்சன் ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அதை பத்தி மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க, தெரியவும் வரும். விஜயும் சரி அஜித்தும் சரி அவங்களோட அந்த பயணம் அப்படின்றது ரெண்டுமே ஒண்ணுக்குன்னு அப்படியே வேறுபட்டதா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு. இந்த இருதுருவ போட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த விஜய் அஜித் ரஜினி கமல் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி அதெல்லாம் பாத்தீங்கன்னா தியாகராஜா பாகவதர் பி யு சின்னப்பா காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஸோ அவங்களுக்குள்ள இருந்த போட்டி அப்படின்றது சினிமாவை தாண்டி இந்த பொது வாழ்க்கையில வரும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு போனாரு, அரசியல் ஜெயிச்சாரு, சிஎம் ஆனாரு அப்படின்றதுக்காக சிவாஜி அவர்களும் நானும் பெரிய ஸ்டார் தான், நானும் பெரிய ஹீரோ தான், அப்ப நானும் அரசியலில் குதிப்பேன் அப்படின்னு அவரும் சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நானும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் பேசி எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக பல மேடைகள் அவர் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு. ஸோ அப்படி இருந்து அதாவது எம்ஜிஆரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, நானும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்த ரஜினி கமலுமே சரி, ஆக்சுவலா ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி அரசியலும் ஈடுபட்டு இருந்தாரு. ஆனா இந்த பக்கம் கமல் சார் பாத்தீங்க அப்படின்னா அரசியலுக்கு எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமல் சார் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. பட் இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனான விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரோட பயணம் அப்படின்றது ரெண்டுமே அப்படியே ஒண்ணுக்குள்ள வேறுபட்டதான். இன்னும் சொல்ல போனா நடுவுல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க அப்புறம் அஜித் அவர்களையும் வந்துட்டு அரசியலுக்குள்ள ஈடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே பயங்கரமா பிளான் பண்ணாங்க. அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றதாகட்டும், அதே மாதிரி அஜித் கண்டிப்பா ஏடிஎம்கே ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு அவர் எவ்வளோ ஏடிஎம்கேக்குள்ள இழுக்க பார்த்தாங்க. ஆனா உனக்கும் பெப்ப ஒப்பனுக்கும் பெப்ப அப்படின்னு அத்தனை பேரும் டிமி கொடுத்துட்டு எனக்கு என்னோட கொள்கை என்னோட நோக்கம் வேற அப்படின்னு அவர் முழுக்க அந்த ரேஸ் நோக்கியே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு அஜித் சார். விஜய் அவர்கள் தன் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசியல் செயல்பாடுகளை ஈடுபட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலா இப்ப விஜய் அவர்களோட மிகப்பெரிய நம்பிக்கை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தா. அவரும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிஎம் ஆனார்ல, நானும் எம்ஜிஆர் மாதிரி கண்டிப்பா வந்துட்டு சிஎம் ஆவேன் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் எம்ஜிஆர்ல முன் உதாரணமா வச்சுதான் விஜய் அவர்கள் இப்ப அரசியல் களத்துல இருக்கிறாரு. அதோட வெளிப்பாடு தான் இந்த எம்ஜிஆர் அவர்கள் எங்களை விட்டு பிள்ளை திரைப்படத்துல நானா நேட்டல் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த சாட்டை சொல்லிட்டு போஸ்டர் கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த ஜனநாயகம் திரைப்படத்துக்காக விஜய் அவர்கள் கொடுத்த போஸும் சோ அது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்றது போக போக தான் தெரியும். அஜித் சாரும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு வந்து பைக் ரேசிங் தான் முதல்ல அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு. 2010 குமுதம்ல அவரோட இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காமல் என் உயிர் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா என்ன மொத்தமா சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எந்த விதமான சினிமா பின்னணியும் இல்லாமல் நான் நடிக்க வந்த போது யாரும் என்னை உதாசீனப்படுத்தவில்லை. நான் முறைப்படி நடனம் சண்டை பயிற்சிகள் கற்றுக்கொள்ளாமல் வந்த போதும் மக்கள் நீங்கள் தான் ஆதரவு கொடுத்து தூக்கி விட்டீர்கள். அதே அன்பையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துகளையும் நான் ரேசிங்கில் இறங்குவதற்கு கொடுங்கள். கண்டிப்பாக நான் நம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை தேடி தருவேன். என்னை நம்புங்கள். என் உயிரை பணயம் வைத்தாவது பெருமை தேடி தருவேன். ரேசிங்கிற்கான திறமை எனக்குள்ளே இருப்பதால் தான் இதை சொல்கிறேன். நம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை தேடி தராமல் என் உயிர் என்னை விட்டு போகாது. இது 2010 குமுதம் பத்திரிகைக்கு அஜித் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ. அவர் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தும் கொடுத்துட்டாரு. அண்ட் சொன்னதை செய்யறதுக்காக அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு சொன்னதை நிறைவேற்றிருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள் ரேசிங் வந்து எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது. ஆனால் இப்போ பண்ண முடியாது. இப்போ வந்து பைக் ரேஸில் கலந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் சாவடிச்சிட்டாங்க. ஸோ ஐ அவாய்ட் மோட்டர் பைக் ரேசிங். Like, do you write it into your contracts with the films that you are allowed to race, or do the production companies say, no, you can't race? No, I don't need to be told what to do, what not to do. So விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து நான் அரசியலுக்கு வருவேன், அதுக்கான அடித்தளத்தை நான் வந்துட்டு சரியா அமைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு என்னோட ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்திட்டு இருக்கிறேன். ஸோ மக்கள் இயக்கமா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடித்தளத்தை அப்படியே பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அவரோட நோக்கத்தையும் ஆரம்பத்திலிருந்து நான் இதுதான் இப்படிதான் இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவரோட பயணத்தையும் ஆரம்பத்திலிருந்தே சரிவர அமைச்சு இன்னைக்கு அந்த பயணத்துக்கான நோக்கம் அது எங்க நோக்கி போகுதோ ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு விஜய் அவர்களும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், அதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் கேட்டால் எனக்கு ஒன்றும் பதிலே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதுக்கான நேரம் இது கிடையாது. ஸோ என்னை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த நேரம் காலம் கொண்டாந்து உட்கார வைக்கும். ஸோ அந்த சமயத்தில் நான் வருவேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கே இன்னும் டைம் இருக்குது. திஸ் இஸ் நாட் த டைம். ஸோ நான் வந்து அந்த பேஸை வந்து இது வந்து விளையாட்டு இல்லை. சும்மா ஏதோ சொல்கிறாங்க, ஒரு பில்டப் பண்ணி ஏதோ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது. ஸோ அதுக்கு அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் இப்போ. ஸோ விஜய் அவர்களும் சரி அஜித் அவர்களும் சரி அவங்களுக்கான பயணத்துக்கான நோக்கம் அதுக்கான வழி என்னமோ அதை வந்துட்டு ஆரம்பத்திலிருந்தே சரியா கட்டமைச்சு அவங்களுக்கான நோக்கத்தை நோக்கி அவங்க ரெண்டு பேரும் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நாம தான் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா யூ